மினி விலாக் பார்த்துடலாம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். நேற்று ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் க்ளீன் பண்ணால் தான் ஸ்டவ்வில் சமைக்கிற மூடே வரும் போல் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டவ் ரொம்ப மோசமாக இருக்குது. நேற்று சமையலுக்கு என் பொண்ணு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நான் ஸ்டவ் கிட்ட நின்று எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சிட்டேன். நேற்று காலையில் 6 மணிக்கு போன கரண்ட்டு ஃபுல் டே கரண்ட்டு வரவே இல்லை. மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சேன். பாதி வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன். பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூபிஎஸும் ட்ரெயின் ஆகிடுச்சு. லைட் இல்லாமல் கிச்சனில் அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை. அதனால வீடியோவை பாதிக்கு மேலே என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எடுத்த வீடியோவும் அப்படியே டிலீட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய நடக்குங்க. எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். பேட்டரி லோ ஆகிடும். சில வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிட்டு ரெக்கார்டே ஆயிருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிடுங்க. நேற்று நான்வெஜ்ஜு சமைச்சதுனால ஸ்டவ்வில் இருக்கிற ஸ்டாண்டு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். மண்டேவும் டியூஸ்டேவும் நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அதனால வீட்டில் சமைக்கவும் மாட்டேன். ஆனால் பசங்க வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அன்றைக்கி நான் சமைச்சும் கொடுத்துருவேன். நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேலை செஞ்சாலுமே அப்படியே சொதப்புது. காலையில் ஸ்டவ்வில் பால் கொஞ்சம் வச்சுருந்தேன். வச்சதே மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே அடி பிடிச்சி போச்சு. அந்த பாத்திரத்தை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சேன். கொதிக்க வச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடி பிடிச்சது எல்லாமே ஸ்பூனில் சுரண்டி எடுக்கும் போது ஈஸியாக வந்துருச்சு. எந்த பாத்திரமா இருந்தாலும் அடி பிடிச்சிட்டாக்கா இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக அதில் இருக்கிறது வந்துடும். எப்போவுமே நான் இந்த மாதிரி தாங்க நான் பண்ணுவேன். உடம்புக்கு முடியாமல் 2 நாளாக இருந்ததுனால வீட்டில் எதுவுமே சரியாக வேலையே செய்யலை. ஃப்ரிட்ஜ்லேயும் நிறைய மாவு சிந்தி இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். சமைக்கிறதுக்குன்னு கிச்சனுக்கு வந்துட்டோம்னா கிச்சனும் அங்கே சுற்றி இருக்கிற இடமும் சுத்தமாக இருந்தால் தான் அந்த சமைக்கிற மூடே நமக்கு வருது. போட்டது போட்ட இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்போ கிச்சனை விட்டு போகலாமோன்னு தான் நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மதியம் லஞ்சு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி மினி விலாக் அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான க்ளீனிங் வீடியோஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள். தேங்க்யூ.